ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் மகளிர் உரிமை தொகையை பெற புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த மாதத்திலேயே இந்த தவணையானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படும், எப்போது வழங்கப்படும் அப்படிங்கிற முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பம் செய்தவர்களுக்கு பணம் வழங்கப்படும் என அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கான களப்பணி முடிந்துவிட்டது. இதற்கு இடையே மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்பத்தை நீங்கள் எளிதாகவும் அறிந்து கொள்ள முடியும். திட்டத்தோட இணையதள பக்கத்திற்கு சென்றால் 2 முக்கிய பிரிவுகளை காணலாம். புதிய முகாம்களின் நிலவரங்கள் மற்றும் உங்கள் மனுவின் நிலை. இதில் உங்கள் மனுவின் நிலை என்ற பிரிவை தேர்வு செய்தால் அது தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளமான பக்கத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். இந்த பக்கத்தில் முதன்முறையாக பயன்படுத்துபவர்கள் பதிவு அதாவது ரெஜிஸ்டர் என்பதை கிளிக் செய்து தங்கள் பெயர் மற்றும் அலைபேசி எண் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்து கணக்கை தொடங்க வேண்டும். பதிவு செய்த பிறகு பயனாளருக்கு 2 தேர்வுகள் ஆங்கிலத்தில் காணப்படும். ட்ராக் கிராவியன்ஸ் மற்றும் ஃபைல் எ கிரீவன்ஸ். இதில் குறையை கண்காணி என்பதை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் பதிவு செய்த அலைபேசி எண்ணை பயன்படுத்தி உள் நுழையலாம். நுழைந்தவுடன் உங்கள் மனுவின் நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும். மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது பரிசீலனையில் உள்ளதா என்பதையும் இதன் மூலம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணிகளை அரசு தொடங்கியுள்ளது. இந்த சரிபார்ப்பு பணியில் வருமான விவரங்கள், முகவரி சான்றுகள் மற்றும் தகுதி அளவுகோல்கள் ஆகியவை கவனமாக ஆய்வு செய்யப்பட்டது. புதிய பட்டியல் அறிவிக்கப்பட்டவுடன் டிசம்பர் 13 முதல் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு மாத உதவித்தொகை 1000 ரூபாய் கிடைக்கும். இந்த நடவடிக்கை ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு, குறிப்பாக கிராமப்புற மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களுக்கு நிதி சுமையை குறைக்கும். திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அனைவருக்குமே பணம் வழங்கப்படும் என அரசு தரப்பு வட்டாரங்களும் தெரிவித்துள்ளன.